எனக்கு இப்போ 6 லட்சம் வேணும். என்னடி விளையாடுறியா? உனக்கு எதுக்குடி 6 லட்சம்? உங்க கூட விளையாட எனக்கு என்ன ஆசையா? நான் சீரியஸா தான் சொல்றேன். இப்ப மட்டும் நீ என் கையில கிடைச்சன்னு வையே, கொன்றுவேன் பாத்துக்க. இதோ பாருங்க, சும்மா என்ன மிரட்டிட்டு இருக்காதீங்க. எனக்கு பேச டைம் இல்ல. எனக்கு 6 லட்சம் வேணும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. எப்படி போயிட்டு இருக்க? நம்ம பிளான் எல்லாம் சும்மா கதற விடுறாள பிரியா? ஆமாமா, கதற விடுவா, நல்லா கதற விடுவா. ஆனா அவ கதற விடுறது என்ன சொல்றீங்க? என்ன புஷ்பா, இப்படி ஒரு பொண்ணை போய் நடிக்க அனுப்பி வச்சிருக்கீங்க? எனக்கு போன் பண்ணி என்னையே மிரட்டுறான். மிரட்டுறாளா? உங்களை எதுக்கு அவ மிரட்டுறா? ஆமா, அவ பாட்டுக்கு திடீர்னு கிளம்பி என் வீட்டுக்கு வந்துட்டான். 1 லட்சம் ரூபாய் பணம் கேட்டான். 1 லட்சம் ரூபாய் தானே பார்த்தா இப்ப போன் பண்ணி 6 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு கேக்குறான். 6 லட்சம் கேட்டாளா? இதே என்ன அநியாயமா இருக்கு? நாம அவளுக்கு 1 லட்சம் தானே தரேன்னு சொன்னோம். என்னன்னு தெரியல, நீங்க உடனே அவகிட்ட பேசுங்க. பாருங்க, அவகிட்ட சொல்லுவேங்க. எனக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, துப்பாக்கி எடுத்து ஒரே சுடா சுட்டு தள்ளிடுவேன், பாத்துக்கோங்க. இத பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் அவகிட்ட பேசுறேன். ஒண்ணு பண்ணவா? அவளையும் நான் லைன்ல எடுக்கவா? கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். ஆ. ஹலோ. ஹே பிரியா, ரங்கநாயகி அம்மாவும் லைன்ல தான் இருக்காங்க. ஆமா, என்ன என்னென்னமோ சொல்றியா அவங்க கிட்ட? அவங்க இதெல்லாம் கேட்டு கோவப்படுறாங்க. அவசரமா பணம் கேட்டா இப்படிதான் மாறி மாறி போன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? 6 லட்சம் தர முடியுமா முடியாதா? என்ன பிரியா, வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஏய், 6 லட்சம் எதுக்குடி உனக்கு தரணும்? நீ 1 லட்சம் தானே கேட்ட. அது அப்போ. இப்போ எனக்கு ஆஃபர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னது ஆஃபரா? என்ன வளர்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மருமக சக்தி இங்க வந்திருந்தா. சக்தியா? அவன் அங்க வந்தா? ஆமா, நானும் நீங்களும் பேசினது எல்லாம் அவ கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. 5 லட்சம் தரேன்னு சொல்றா. அத வாங்கிட்டு கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்லிட்டு போயிடுன்னு என்கிட்ட பேன பேசினா. பணத்தை கையில வச்சு திணிச்சா. ஆனா நான் வாங்கல. ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு. அதுக்காக தான். இப்போ நீங்க 6 லட்சம் கொடுக்கறதா இருந்தா சொல்லுங்க, நான் நடிக்கிறேன். இல்லன்னா நான் சக்தி கிட்ட 5 லட்சத்தை வாங்கிட்டு கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் என்ன செய்யணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க 2 பேருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், மறுபடியும் மறுபடியும் எனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பணத்தோட வரதா இருந்தா வாங்க, இல்ல நான் சக்தி கிட்ட பேசிக்கிறேன். பிரியா, இவ இப்படி பேசுவான்னு நான் எதிரே பார்க்கலாமா? அதான் புஷ்பா, எனக்கும் புரியல. இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. முதல்ல நீங்க 6 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க, நானும் வரேன், நேர்ல பேசிக்கலாம். இவ மிரட்டுறாங்கிறதுக்காக 6 லட்சத்தை இவளுக்கு நான் கொடுக்கணுமா? ஐயோ, நமக்கு இப்ப வேற வழியே இல்ல. அவ ஏதாவது சக்தி கிட்ட பணத்தை கையை நீட்டி வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க திரும்பவும் சக்தி கிட்ட தோத்த மாதிரி ஆயிடும். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நீங்க உடனே பணத்தோட அங்க வாங்க, நானும் வரேன். டிரைவர், நான் சொல்ற இடத்துக்கு போங்க.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மருமக சக்தி இங்க வந்திருந்தா 5 லட்சம் தரேன்னு சொல்றா. அத வாங்கிட்டு கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்லிட்டு போயிடுன்னு என்கிட்ட பேர பேசினா. இப்போ நீங்க 6 லட்சம் கொடுக்கறதா இருந்தா சொல்லுங்க, நான் நடிக்கிறேன். இல்லன்னா நான் சக்தி கிட்ட 5 லட்சத்தை வாங்கிட்டு கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். அப்பாடி, நல்ல வேளை அம்மா இன்னும் வரவே இல்லை. சரி, பணத்தை எடு. விடு. இப்படி ஆயிப்போச்சு அண்ணி. கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்டா போச்சே. ஏய், அவ பயங்கரமான ஃப்ராடா இருக்காடி. அவ யமுனாவையும் கார்த்திகையும் பிரிக்காம விட மாட்டா போல இருக்கு. எனக்கு அதை நினைச்சாதான் பயங்கர டென்ஷன் ஆகுது. ஆனா அவ எதுக்கு முதல்ல சரின்னு சொன்னா? அப்புறம் எதுக்கு அவ மாத்தனா? ரொம்ப சிம்பிள் அண்ணி. அவ பணத்தை வாங்கணும்னு நினைச்சா. பணத்தை அவ பார்த்ததுமே அவ கண்ணுல அந்த வெறிய நான் பார்த்தேன். ஆனா நான் பணத்தை கொடுக்கும்போது கார்த்திக் சார் அங்க வருவாருங்கிறத அவ எதிர்பார்க்கவே இல்லை. அதான் டக்குன்னு அவ மாத்திட்டான். அதான் இப்படி பண்ணிருக்காளா? அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்னடி மிரட்டுறியா? எத்தனை தடவை கேப்பீங்க? பணத்தோட வரீங்களா இல்ல கார்த்திகை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லட்டுமா? வரண்டி, வந்து பணத்தை கொடுத்து தொலைக்கிறேன். எவ்வளவு ரூபா சொல்லுங்க, எவ்வளவு ரூபா? வந்தா 6 லட்சத்தோட வாங்க, இல்லனா வராதீங்க. உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம் தரேன். இல்லனா உங்க பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அவ ஏதாவது சக்தி கிட்ட பணத்தை கையை நீட்டி வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீங்க திரும்பவும் சக்தி கிட்ட தோத்த மாதிரி ஆயிடும். யாரோ வராங்க. ஐயோ, வாங்க நீ. என்னடி, பணத்தை வச்சுட்டு போயிட்டியா? இந்த பிரச்சனை முடியட்டும்டி, அதுக்கப்புறம் உனக்கு இருக்க. என்ன சக்தி, நானாவது 5 கட்டு தான் எடுத்தேன். ஆனா அம்மா 6 கட்டு எடுத்திருக்காங்களே. நாம 5 லட்சம் தரோன்னு சொன்னல. இப்ப பிரியா உங்க அம்மா கிட்ட 6 லட்சம் கேட்டிருப்பான். இருக்கும். அவ அந்த மாதிரி கேக்குற ஆளுதான். சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன இப்ப பாருங்க. போன். அண்ணி கால் பண்றாங்கடா. பேசு பேசு, ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க நீ. திடியா, எனக்கு 2 பர்தா அவசரமா வேணும்டா. பர்தாவா? அண்ணி, அது எதுக்கு உங்களுக்கு? டேய், முஸ்லிம் ஃப்ரெண்ட் 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கடா. அவங்களுக்கு அவசரமா வேணுமாண்டா. அண்ணி, உங்களுக்கு எப்படி முஸ்லிம் ஃப்ரெண்டு? ஆமா, அவங்க எப்ப வந்தாங்க? ஏய், 2 பர்தா வேணும். வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா?
கோவப்படாதீங்க, நீ வாங்கிட்டு வரேன். அண்ணி என்ன சைஸ்ல வேணும்? உன் மூஞ்சி. ஏன் சைஸுக்கு வாங்கிட்டு வாடா, சீக்கிரம் வாங்கிட்டு வா. சரி வாங்கிட்டு வரேன் அண்ணி. ஒரு நிமிஷம்டா. அப்படியே ஒரு நல்ல கேமரா ஒண்ணு வேணும். கேமராவா? அண்ணி எது ரீல்ஸ் எதுவும் பண்ண போறீங்களா என்ன? நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன், காமெடி பண்ணாதடா. எனக்கு அவசரமா ஒரு கேமரா வேணும். அண்ணி கேமரான்னு பொதுவா சொன்னா எப்படி அண்ணி? என்ன கேமரா, எதுக்கு வேணும், இதெல்லாம் டீடைலா சொல்லணும்ல. அது தூரத்துல இருந்து யாராவது பேசிக்கிட்டாங்கன்னா வீடியோ எடுக்கிற மாதிரி ஜூம் பண்ற மாதிரி வேணும். அண்ணி எது இன்வெஸ்டிகேஷன் ஜெர்னலிசம் பண்ண போறீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? 5 நிமிஷத்துல இது ரெண்டும் இங்க வேணும். கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போது காஃபில ஒரே ஒரு ட்ராப் விஷம் கலந்து கொடுத்துருவேன். அண்ணி நீ எப்பவும் சைலண்டாவே இருங்க, வைலண்டா மாறிடாதீங்க. அடி வாங்கிட்டு வந்துறோம், நீங்க வைங்க. ஆமா ரொம்ப பேசணும். வைங்க. வாடா சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். டேய் அண்ணி வைலண்டா இருக்காங்கடா. டேய் சீக்கிரம் வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கோ, சொன்ன மாதிரியே காப்பில விஷத்தை வச்சிருவாங்க. டேய் குடிச்சு போதும்டா, வாடா. உட்கார். சக்தி, இதெல்லாம் எதுக்கு சக்தி? என்ன பண்ண போற? அதான் நீ நானும் நீங்களும் பர்தா போட்டுக்கிட்டு அத்தைக்கு தெரியாம பிரியாக்கு பணம் கொடுக்க போறத வீடியோ எடுக்க போறோம். அத நான் கார்த்திக் சாருக்கு போட்டு காமிச்சா எப்படி இருக்கும்? பிரியாவை ஈஸியா விட்டு துரத்திடலாம். ஏய் செம்ம ஐடியாடி. ஆனா இதெல்லாம் நடக்குமா? நடத்தி காட்டணும், நமக்கு வேற வழி இல்ல. சரி சரி வாங்க போலாம். சக்தி வந்துட்டாங்க. ஏண்டா 2 பர்தாவும் கேமராவும் வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாடா? அண்ணி முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும். திடீர்னு பர்தா வாங்கினா எங்க போய் வாங்குறது? நல்ல ஜிலேபி கொண்டா லட்ட கொண்டான்னு திங்க தெரியுதுல, இதுக்கு மட்டும் என்ன? சரி கொடுங்க. இந்தாங்க. என்னங்க நீ பாத்துங்க. அது உள்ள வேடா வை குடு. சரி நீங்க கிளம்புங்க. பை. சக்தி டோரை லாக் பண்ணிட்டு போலாம். அண்ணி வழக்கு தோஷத்துல பர்தாவை மட்டும் எடுத்துட்டு பேசாதீங்க, புரியுதா? புரியுது. ஐயோ அண்ணி, பர்தாவை எடுத்துட்டு பேசாதீங்க சொன்னேன்ல. நீ மட்டும் எடுத்துட்டு பேசலாமா? சக்தி அம்மா. சக்தி அங்க பாரு. புஷ்பாவும் வராளா? ரைட்டு, வீடியோ கால கட்ட போகுது. என்ன ஆள அனுப்பி வச்சிருக்கீங்க? அவ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கா? நான் என்ன பண்றது? இவ இப்படி பேசுவான்னு யாருக்கு தெரியும்? அப்ப பணத்தை கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லையா? உங்களுக்கு பணம் எல்லாம் பெருசா? இப்ப அந்த பிரியா ஏதாவது சொதப்பி வச்சானா மறுபடியும் நீங்க சக்தி முன்னாடி அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிடும். பணத்தை கொடுத்து விடுங்க, அதுக்கப்புறம் நாம அவளை பாத்துக்கலாம். ஏய் சக்தி முதல்ல பேச மற. அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, வீடியோ செட் பண்ணியாச்சுனா அதுக்கப்புறமா பர்தா போட்டுக்கலாம். சக்தி ஆடியோல கிளியரா ரெக்கார்ட் ஆகும்ல? அவங்க தூரத்துல இருக்காங்கல்ல, அதனால ஆடியோ கிளியரா ரெக்கார்ட் ஆகாது. ஆனா நாம பேசுறது ரெக்கார்ட் ஆகும். ஐயோ இவனை
இனிமே பேசவே மாட்டேன். அமைதியா இருக்க, எடு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பாட்டுக்கு 6 லட்சம் கேக்குற? இதுன்னா உங்க அப்பா வீட்டு சொத்தா? பிரியா, நீ பண்றது ரொம்ப தப்பு. எனக்கு அவசரம்னு பணம் கேட்டேன். 1 லட்சம் உடனே கொடுத்தா நான் பாட்டு போயிட்டே இருக்க போறேன். ஆனா இவங்க என்னெல்லாம் பேசுனாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? பேசாம என்ன பண்ணுவாங்க? பணத்தை கடைசியா குடுக்கறேன் தானே பேச்சு. எனக்கு தான் அவசரம்னு சொல்றேன்ல. அதுக்காக 6 லட்சம் ரூபாய் கேப்பியா? ஹலோ, சக்தி எனக்கு 5 லட்சம் கொடுக்க ரெடியா இருக்கா? நான் அவகிட்ட பணத்தை வாங்கிட்டு எல்லா உண்மையை சொல்லிட்டு போயிருந்தா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏன் இவ்ளோ கேவலமா பேசுற? கொஞ்சமாவது நியாயமா பேசு. ஹலோ, நானும் நல்லது பண்ணல, நீங்களும் நல்லது பண்ணல. 2 பேரும் தப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நீங்க எதுக்கு நியாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இதோ பாருங்க, நேரடியா டீலுக்கு வருவோம். 6 லட்சம் தந்தா தாங்க, இல்ல நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. உன்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். கொடுத்து ஒழுங்க அவளுக்கு. சக்தி, நான் பார்த்ததுலயே சரியான கேடு இவதாண்டி. எப்படி கதல விடுறா பாத்தியா? இதெல்லாம் பத்தாத நீ, இன்னும் நிறைய கதற விடணும். சரி சரி, சீக்கிரம் பாத்து எடு. இனிமே பேசாதீங்க நீ, நான் ரெக்கார்ட் ஆன் பண்ண போறேன். சரி சரி. சரி, நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன். ஆனா இதுக்கப்புறம் நீ பணம் கேட்டு என்ன தொந்தரவு பண்ண கூடாது. சீக்கிரம் பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் நிச்சயம் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். இத பார், மறுபடியும் உனக்கு பணம் வேணும் அது வேணும்னு மிரட்டனு வச்சுக்கோ. அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன். என்ன பத்தி தெரியும்ல. எனக்கு வேணுங்கிறது 6 லட்சம். அதை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிட போகுது. வாங்க புஷ்பா, சேர்ந்தே கொடுத்துடலாம். என்ன மிரட்டி பணத்தை வாங்கிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. வேற வழி இல்லாம தான் நான் பணத்தை கொடுக்கறேன். அதே மாதிரி எனக்கும் வேற வழி இல்ல. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல. ஆனா நீ கேட்ட பணத்தை கொடுத்தாச்சு, இதோட விட்டுரு. இனிமே நாங்க சொல்ற பேச்ச மட்டும்தான் நீ கேட்கணும். சக்திக்கு போன் பண்ண போறேன் அது இதுன்னு மிரட்டினு வச்சுக்கோ. நான் எதுக்குங்க அவளுக்கு ஃபோன் பண்ண போறேன்? எனக்கு தேவையானது கிடைச்சாச்சு, அவ்வளவுதான். புஷ்பா, போலாம் வாங்க. சரி, ஜாக்கிரதையா இரு. சக்சஸ். சக்தி, கிளியரா வந்திருக்கா பாரு. இருங்க. ரெக்கார்ட் ஆயிருக்கு. சூப்பர் சூப்பர். சரி வா போலாம். போட்டுக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. சொல்லுமா. நான் சொல்ற இடத்துக்கு சீக்கிரமா வாங்க. கண்டிப்பா வரமா, நீ சொன்னா வராம இருப்படா. சரி, இவளை நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, நான் கிளம்புறேன். சரி, நீ கேட்ட பணத்தை நான் கொடுக்கறேன். ஆனா இதுக்கப்புறம் நீ பணம் கேட்டு என்ன தொந்தரவு பண்ண கூடாது. எனக்கு வேணுங்கிறது 6 லட்சம். அதை கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிட போகுது. ஓஹோ, நீ ஃபர்தா போட்டா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இருடி உனக்கு இருக்கு. சீக்கிரம் பணத்தை கொடுங்க, அதுக்கப்புறம் நிச்சயம் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். புஷ்பா, நீங்களும் சேர்ந்து கொடுங்களேன். ஏண்டி சக்தி, என்ன மாட்டி விட வீடியோ வேற எடுக்கிறியா? அதாண்டி,
எடுன்னு நானும் சிரிச்சுக்கிட்டே உனக்கு போஸ் கொடுத்தேன். ஆடு ஆடு ஆடு, உனக்கு மொத்தமா இருக்குடி. அப்ப தெரியும் இந்த ரங்கநாயகி யாருன்னு.